ஏமா நீ தானே செகண்ட் ஹேண்ட் பல்ல உடைப்பேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏய் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு என் பல்ல உடைக்கிறேன். என்ன அது இல்லம்மா, இங்க தாயார் தகப்பனார் தவிர மத்தது எல்லாமே உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும்ன்றாங்களே, வாஸ்தவம் தானே? நீ சொல்றது அந்த காலையா? இப்ப உனக்கு தாய் என்ன விலைக்கு வேணும், தகப்பன் என்ன விலைக்கு வேணும்? ஐயோ, அதாவது சோத்து கடிக்கிற லாட்டரியில தாயார் தகப்பனாரே விற்க ஆரம்பிச்சுட்டானா? ஆஹா, இதத்தான் பசும புரட்சின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பொடி டப்பி ஒண்ணு வேணும். உனக்கு என்ன வெள்ளியில வேணுமா, இன்சியல் அடிச்சது வேணுமா, இன்சியல் அடிக்காதது வேணுமா? இனிஷியல் அடிச்சதாவே இருக்கட்டுமே. என் இனிஷியல் விஎம். சும்னியா கண்டாரி உட்கார். நீ கேட்ட இன்சியல் இருக்கே அந்த அப்படி இது ஏன் பொடி டப்பியாச்சே? ஏன் பொடி டப்பியா எடுத்து எங்கிட்ட விலைக்கு வைக்கிறியா நீ? இது எப்படி உங்ககிட்ட வந்தது? பொடி டப்பியா இருந்தா நீ நம்ம பெருசா கத்துறியா? ஏன் செகண்ட் ஹேண்ட்? இப்ப போலீஸ் கூப்பிடுற பாரு. நான் போலீஸே கூப்பிடுறேன். கூப்பிடுவியா? நீ போலீஸோட வர்றேன்னு என் கஸ்டமருக்கு ஒரு இன்ட்டு கொடுத்த போறியா? உன் மொழிய தோண்டி கொண்டாந்து என் கையில கொடுத்து அதுக்கும் காசு வாங்கி போயிடுவாங்க. அப்போ என் 2 மொழிக்கு சேர்த்து என்ன விலை போட்டு கொடுப்ப நீ? நீயே கழிச்சு கொடுத்துறேங்கிறியா? இது அப்படி ஒண்ணு வேலைக்கு போகாதியா? நல்லா பார்த்து சொல்லு. 2 மொழி பெருசு பெருசா இருக்கு. சரி சரி, அது இருக்கட்டும். முதல்ல அந்த பொடி டப்பி. ஆஹா, இந்த பொடி டப்பி இருக்குதே அப்பல் வெள்ளியா? ஆமா, பார்த்தாலே தெரியுது. நல்ல அந்த காலத்து வெள்ளி. இதை செய்யறதுக்கு கூலி மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா? இருக்கும், ஒரு 30-35 ரூபாய் இருக்கும். 35 ரூபாய் தான் கொடுத்தது. இந்த விஎம் எழுதி இருக்க, இதுக்கு மட்டும் தனியா ரேட்டு. ஆமா இருக்கும். அது நல்லா அழகா கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க விஎம். அதுக்கே ஒரு 15 ரூபாய் கூலி கொடுக்கலாம். ஆமா, இதுல இருந்து பொடியை எடுத்து போட்டா ஐயோ என்ன சுகமா இருக்கும், என்ன சுகமா இருக்கும். அப்ப இந்த பொடி டப்பி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கிடைக்காது இந்த மாதிரி. ஆமா, இதுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாமா? 60 கூலி 60 ஆயிடுவேன். ஒரு 80 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். 80 ரூபாய், அதுக்கு மேல கேட்க கூடாது. நல்லா நான் தேடின மாதிரியே கிடைச்சிருக்கு எனக்கு. ஐயோ, ஏன் பொடி டப்பி எடுத்து எங்கிட்டே விலைக்கு பேசி அதை பத்தி அப்படி இப்படி எல்லாம் பேசி எனக்கே விலைக்கு வேண்டியது. என் தம்பி ராமு பொறுப்பு இல்லாம இருக்கானே, அவனை தான் சொன்னேன். ஓஹோ, இது ராமு விவகாரமா? நீங்க கவலைப்படாதீங்க. அதை பத்தி நானே நல்லா யோசிச்சு ஒரு வழியும் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். என்ன? ஏதாவது அவனுக்கு சொந்தத்துல வியாபாரம் வச்சு கொடுத்துட்டா பொறுப்பு தன்னால வந்துரும். வியாபாரமா? அதுவும் நல்லாதான் இருக்கு. என்ன வியாபாரம் வைக்கலாம்? நல்ல வியாபாரம்னு பார்த்தா இன்னைக்கு நாட்டுல அரசியல் தான் நல்ல வியாபாரம். ஏதாவது ஒரு கட்சியில சேரலாம், இன்னொரு கட்சிக்கு போலாம், திரும்பி வரலாம், போலாம் வரலாம். போகும்போது வரும்போதெல்லாம் பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவனுக்கு அது லாயக்கு இல்ல. உருப்படி ஏதாவது சொல்லுங்களேன். உருப்படணுமா? அப்ப அரசியல் பிரயோஜனம் இல்ல. ஏதாவது கடை வச்சு கொடுத்துடலாமா? கடையா? என்ன கடை? பொம்மை கடை வச்சா பொம்மையெல்லாம் உடைச்சு விடுவான். கண்ணாடி கடை வச்சா கண்ணாடி எல்லாம் உடைச்சு விடுவான். பட்டாசு கடை வச்சா எப்படி இவன் பட்டாசு உடைப்பான்? இதுவும் நல்ல யோஜனையா தான் இருக்கு. சரி, எல்லா ஏற்பாடும் நீங்க பாத்துங்க. பணம் கொண்டு. சரி. என்னையா பட்டாசு கடையா? எப்பல இருந்து? அடே வாமா, பழக்கடை வா. நான் பழக்கடை தான். நீ ஏன் பட்டாசு கிடையாத? சீசனுக்கு தகுந்தாப்புல நடந்துக்குவேன். இப்ப தீபாவளி சீசன். இப்ப பட்டாசு கடை வச்சா பணத்தை குவிச்சிடலாம். எப்படி ஐடியா? நல்ல திட்டம் தான் ஜமாய். ஆமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பழம் வாங்க வந்தியே, அதுக்கப்புறம் ஏன் என் கடை பக்கமே வரல? நான் உண்மையை புட்டுடட்டுமா? புட்டுடு. ஐயோ, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒரு மாதிரி பொண்ணா இருக்கு. என்ன பார்த்து அப்படி சொன்ன? அப்படி என்னையா நான் தப்பு பண்ணத நீ பாத்துட்ட? எவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன? எவனை என் கடைக்குள்ள சேர்த்து வச்சுட்டு கொஞ்சன? இப்ப நீ சொன்னதை நிரூபிக்கல. நிரூபிச்சு காமிச்சுட்டா என்ன கொடுக்குறேன்? காட்டியா பாக்கலாம். என் கடையை உனக்கு கைது கொடுக்குறேன். அப்ப தயாரா இருக்கு. ஒரு நாள் ஒரு வாலிபனை, அழகான வாலிபனை உன் கடைக்குள்ள கூட்டிட்டு போனேன். உண்டா இல்லையா? அவனுக்கு நல்லா பூசை போட்ட. உண்டா இல்லையா? முத கொடுத்ததுக்கு அப்புறம் திருச்சி பேசுறேன். உண்டா இல்லையா? அந்த வாலிபன் நான் எப்ப எழுதி கொடுக்குற கடைய? கடை என்னையா? என்னையே உனக்கு எழுதி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்னு எழுதி வாங்கிட்டு நான் கனவுல என்ன கட்டி பிடிச்சு இருக தொழுது பள்ளத்துல மாறி 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 அப்படின்னு என்னெல்லாமோ சொன்னீங்க. அதெல்லாம் நிஜமாவே செய்யலாம். இது 1000 தான் சொல்லு. கனவுல உள்ள பல வசதிகள் பாக்கியில கிடையாது. பழக்கடை ராடியான உடனே கனவுல திடீர்னு பட்டத்து ராடி ஆக்கிடுறாங்க. ஆமா, நீ என்ன வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ முதல்ல சொந்த வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதனால நான் பழம் வாங்க கொண்ட அந்த பணத்துக்கு எல்லாம் பட்டாசு வாங்க போறேன். வெரி குட் வெரி குட். வாங்கிடு. பழமும் பட்டாசும் ரெண்டும் ஒண்ணுதான். அது முத்தரா வெடிக்கும், இது பத்தரா வெடிக்கும். மிஸ் மெட்ராஸ் மொத்தம் எவ்வளவு வேணும்? 10 ரூபாய்க்கு போடியா? மிஸ் மெட்ராஸ் போட்டோ ஒண்ணு மாதிரியே இல்ல. ஏ
அந்த யுவராஜ் அம்மாருக்கு மத்தாப்பு போட்டியில உன்ன மாதிரியே படம் போட்டிருக்கே. யுவராஜா நீ மீட் பண்ற எப்ப பார்த்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆம்பளை மாதிரி நிப்ப, இப்ப என்னமோ தலையை குறிஞ்சுக்கிட்டு பொம்பளை மாதிரி நிக்கிறிய. இப்ப நான் புது பொண்ணியா? புது பொண்ணுன்னு அப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு நிக்கணுமோ? எனக்கு என்ன தெரியும் கருமம். சரி அப்படியே நில்லு, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். மோசமான ஆளியா நீ? நான் இங்க வெக்கப்பட்டுக்கிட்டு நின்னா உடனே படுத்து தூங்கிடுறதா? என்ன அனச்சாப்புல கூட்டிட்டு போய் அந்த கட்டில உட்கார வையா. ஓஹோ, அப்படிலாம் வேற செய்யணுமா? அழைச்சது போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? நடக்கிறதா? அப்புறம் என்ன செய்யறது? உட்கார வையா. உட்கார வச்சு முதல்ல உட்கார வையா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன செய்ய? கொஞ்சம் விடு. இந்தாயா குடி, இந்த பழத்தை வாங்கிக்க. பழக்கடை உனக்கு பழைய புத்தி போகலையே, இங்க வந்து வியாபாரமா? நான் காசு கேட்கலையா, சும்மா வாங்கிக்க. இது புது மாப்பிள்ளைக்கு புது பொண்ணு செய்ய வேண்டிய சாங்கியம். முதல்ல பழத்தை தின்னு. அப்புறம் ஏதோ ஒரு வழியா உங்க கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டேன். அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன், நீ எனக்கு புருஷனாக வேண்டாம். எங்க எங்க கழுத்தை நீட்டு. நீ எனக்கு தாலி கட்ட போறியா? ஆமா, என் புருஷன் சரியான ஆம்பளை இருக்கணுங்கிறதுக்காக இதை நானே பண்ணிட்டு வந்தேன். நல்லா பாரு. இது இந்திராவோட போட்டோ. ஆமா, உன்கிட்ட இருக்கிற கனவு பழக்கத்தினால இந்த குழந்தை செத்து போச்சு. மறுபடியும் உனக்கு கனவு வரும்போதெல்லாம் இந்த டாலரை பாரு. அந்த பழக்கத்தினால ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னு உடனே உனக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் கனவாவது கிணவாவது எல்லாம் பஞ்சா பறந்துடும். யா உண்மைதானாடி, இந்திராவோட இழப்பு நினைவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கனவே வராது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தை உயிரோட இருக்கும்போது மாமா தைரியமா இரு, மாமா புத்திசாலியா இருன்னு சொல்லுமாமே. இந்த டாலர் எப்பவும் உன் கழுத்திலேயே இருக்கணும். இத பாக்கும்போது உன் கோழைத்தனம் அப்பாவித்தனம் எல்லாம் தன்னால போயிடும். புரிஞ்சுது ராணி, புரிஞ்சுது. இனிமே நான் கோழை இல்லை, அப்பாவி இல்லை, நீயே பாரு. அது போதையா, அது போதும். உன்கிட்ட எல்லாம் பிடிக்குது, ஒரு விஷயம் தான் பிடிக்கல. என்னையா அது? எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்குவ. அட சும்மா தைரியமா சொல்லியா. தைரியம்? இனிமே என்ன மாட்டுக்கார பய மாதிரி யோ யோன்னு அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன். அட ஆமாயா, யோ கட்டின புருஷன் நீ, உன்ன போய் யோன்னு கூப்பிடலாமாயா? மறுபடியும் யோன்னு நொங்கிடுவேன். ஆமாங்க, வாய் தவறி வந்துடுச்சுங்க, இனிமே வராதுங்க. நீங்க மட்டும் எப்பவும் ஆம்பளை மாதிரியே நடந்துக்குங்க. சென்னை ஆம்பளை மாதிரி நடந்துக்க சொல்றேன், பாக்குறியா? இப்ப மணி 6க்கு மேல ஆச்சு, இன்னும் எழுந்துக்கலையா? ஏந்திரியா ஏந்திரியா? மாட்டுக்காரி, ராத்திரி தான் அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். பொழுது விடிஞ்சோட மாடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, இவருக்கு டாலரை மாட்டின மாதிரி நான் எதையாவது மாட்டிக்கிட்டாதான் அப்பப்போ மரியாதை வரும் போல் இருக்கு. என்னங்க விழிஞ்சு போச்சுங்க, எழுந்துருங்க. 9 மணிக்கு தான் எழுந்திருக்கோம். உலகத்திலேயே பெரிய திருட யார் தெரியுமா? தூக்கம்தான். நம்ம வாழ்க்கையில பாதி அது திருடிடுது. புரியுதாயா? புரிஞ்சுதுங்களா? அதனால சுறுசுறுப்பா எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. அட ஏந்திரியா. என்ன மரியாதை? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்டா. ஒரு எக்ரிமெண்ட். என்ன? கூலி கொடுக்கணும். நான் என்ன குளத்து வேலைக்கா கூப்பிடுறேன்? எந்த வேலையை கூப்பிட்டாலும் கூலி கொடுக்கணும். என்ன கூலி? காலையில முழிச்சது 3, குளிச்சது 3, டிஃபனுக்கு முன்னால 3. கரெக்டா என் கணத்துல கொடுத்தாங்க. இவ்வளவுதானே? இப்பவே கொடுக்குறேன். கொடுத்துடு. நீ அடிச்சா நான் என்ன கதி ஆகிறது? இப்படி அவனை கண்ணத்துல கொடுக்க சொன்னேன். வீட்டுக்காரருக்கு மட்டும் சுட சுட கொடுக்கறாங்க இருக்கு, எனக்கு கிடையாதா? என்னது? இட்லி. எனக்கு சூடா கொடுத்துட்டா நானும் டிஃபன் முடிச்சுக்குவேன். தெரியாம வந்து கழுத்து அடிச்சுட்டாங்க. என்ன மனோகர, கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சேன்னா? என்னது? இட்லி. கையில எடுத்த இட்லி சாப்பிட போகும்போது தவறி விழுந்துருச்சான்னு கேட்டேன். இட்லி. ஆமா, நீங்க வரும்போது விழுந்துருச்சு. நான் சமயத்துல தானே வருவேன். வரலையா? இல்லையே. மறுபடியும் எப்ப வரும்? அது எப்படி சொல்ல முடியும்? உடனே வந்தாலும் வரும்,
1 மணி நேரம் ஆனாலும் ஆகும். ராமு, நீ அதை எதிர்பார்க்காதப்பா, நீ எதிர்பார்க்காதப்பா. மாமா, உங்க தும்மல் இருக்கே உங்களை விட மோசம். வராது நினைக்கும் போது வந்துருது, வரும் நினைக்கும் போது வர்றதில்லை. அதுக்கு பேர் தான் தும்மல். உனக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன இது? இங்க 2 பேரும் போற போக்குல இட்லியும் தோசையும் கூட தூக்கிட்டு போயிட்டாங்களே. யோ விருந்தாடி, அவங்கதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஏதோ தனியா சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்த இடத்துல தவக்கல மாதிரி வந்து இடங்கள் பண்ண எந்திரிச்சு போகாம என்ன செய்வாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் வேணும்னு தான் வந்து உட்கார்ந்தேன். அட பாவி மனுஷா, இதுல என்ன அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம்? எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது. ஒரு நல்ல சினிமா டிராமாவது பார்க்கலாம்னா அதுவும் முடியல. அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷனாவது வந்ததுன்னா அப்படி ஜாலியா தமாஷா பொழுது போயிடும். அதுவும் இல்ல. சரியா, எலெக்ஷன் உனக்கு பொழுதுபோக்கா? ஆமா, பாதி பேருக்கு எலெக்ஷன் குழப்பா இருக்குது, எனக்கு பொழுதுபோக்கா இருக்கு. தப்பா? உன்னை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதான். எங்க? டெல்லிக்கா? டெல்லிக்கு மூஞ்சி. டெல்லிக்கு போய் என்ன செய்வே நீ? டெல்லிக்கு போனா என்ன ஒண்ணாலும் பண்ணலாமே.